எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த டேட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா திருச்சியில், அவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து டங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சர்ஜரி மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆர்ட்டெல்லாம் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நியூஸில் படித்தேங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து ஹரிஹரனுங்க இவர் பேர். இவர் வந்து டேட்டூ ஷாப் வச்சுருக்காரு திருச்சியில். இவர் வந்து வந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து இவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அது விஷயம் தெரிஞ்சு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா அது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த வச்ச கடையில் வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பொருட்கள்லாம் இருந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து மெடிக்கேஷன்லாம் நம்மளே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சப்போஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து எந்த பார்ட்னாலும் நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று கட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு முக்கியமான வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதை டாக்டர்கிட்ட போய் முதல்ல கன்சல்ட் பண்ணணும். டாக்டர்ஸே வந்து அதுக்கு தான் வந்து இப்போ யோசிச்சு தான் சொல்லுவாங்க எதாக இருந்தாலும். அதே மாதிரி கண்ணுக்கெல்லாம் கூட வந்து நம்ம ஏதோ கலரை வந்து மாற்றுறதுக்காக ஏதோ வேறு பாம்பேக்கெல்லாம் போய் வந்து வேறு எக்ஸ்பென்சிவாக ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போயிட்டு லேக்ஸ் கணக்கில் ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவரே வந்து சொன்னார். இது வந்து இந்த கண் இந்த மாதிரிலாம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அப்புறம் பிளைண்டு கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போதைக்கு இவருக்கு வந்து ஒன்றும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தா நாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் அடித்த மாதிரி இருக்குது. அது வந்து அந்த கண் வந்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சுன்னா டோட்டலாக அது வந்து அந்த கண்ணையே எடுக்கிற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நாக்கில் வந்து கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதில் வந்து நிறைய வந்து பிளட் லாஸ்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து ரத்த வெயின்ஸ் எல்லாம் போகுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஏதுன்னு நம்ம தெரியாமல் பண்ணும்போது புண்ணெல்லாம் வந்ததுன்னா ஆறாது. சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாலும் சுத்தமாக ஆறாது. இவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நியூஸில் போட்டிருந்தது பேப்பரில். இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மற்றவங்களும் அந்த குழந்தைங்க அந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அதே மாதிரி வந்து பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து வயிற்றுலேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அது நாக்கில் பார்த்தோம்னா தெரியும். பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு நாக்கில் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஏதுன்னே நம்மளுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து எந்த ஒரு மெடிக்கேஷன் எந்த ஒரு சின்ன டேப்லெட் எடுக்கணும்னாலுமே டாக்டரோட வந்து இது இப்போ கேட்காம நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இப்போ அந்த டேட்டூலாம் ஸ்கின்லலாம் போடுறாங்க இல்லைங்களா, இந்த கைக்கிட்ட கழுத்துக்கிட்ட முதுகுலலாம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போடும்போது வந்து அது வந்து எந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறாங்க, அது ஸ்டெரிலைஸ் ஆனதா, ஹைஃபையாக இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம போய் போடும்போது அது வந்து பிளட்டில் வந்து அதை செலுத்தும் போது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அந்த இங்கெல்லாம் செலுத்தும் போது இன்ஃபெக்ஷன் வரும். ஸ்கின் அலர்ஜி வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கே வந்து ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுன்னா சில சமயம் வந்து அலர்ஜிக்கான இன்ஜெக்ஷனை போட்டு அலர்ஜி வருதான்னு பார்த்துட்டு தான் வேறு இன்ஜெக்ஷன்ஸே டாக்டர்ஸ்லாம் போடுவாங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பு எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து அந்த நாக்கை கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது பார்த்து என்ன ஏதுன்னு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து யோசித்து நம்ம வந்து எதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு பார்த்து யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் and click the bell icon and click the all option. Thank you.